ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பொதுவாக இயக்குனர் சுந்தர் சி படம் அப்படின்னாலே ஆர்டிஸ்டோட டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சிம்பு, வடிவேலு அப்படின்னு இவங்க கூட படம் பண்ணவே முடியாது, இயக்குனர்களுக்கு நிறைய பிரச்சனை தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நடிகர்களோடையே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் கூட அவங்க ஒர்க் பண்ணுறப்ப லேட்டாக வர்றது, ஸ்கெடியூல் பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவரே பல இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருக்கும் நயன்தாராவுக்குமே மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பில் பிரச்சனையாகி நயன்தாராவுக்கு பதிலாக வேறு ஹீரோயினை கமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு போயிருக்கு. இந்த மாதம், அதாவது மார்ச் 6ஆம் தேதி மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜை மற்றும் பட துவக்க விழாவை தயாரிப்பாளர் வெல்ஸ் ஃபிலிம் ஐசரி கணேஷ் அவர்கள் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார். மேலும் இந்த விழாவில் நடிகைகள் குஷ்பு, மீனா, ரெஜினா கெசன்ட்ரா மற்றும் நயன்தாரா உள்ளிட்ட நடிகைகளும், இயக்குனர் சுந்தர் சி, நடிகர் யோகி பாபு உள்ளிட்ட படத்தில் நடிக்கிற நடிகர்கள் மற்றும் படக்குழு மொத்தமும் கலந்துட்டு இருந்தாங்க. மேலும் இந்த விழாவில் கலந்துட்ட பெண்களுக்கு வைரம் மூக்குத்தியும் அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க. இந்த விழாவில் நடிகை நயன்தாரா மீனாவை மதிக்கவே இல்லை. இதனால் மீனா அப்செட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணுறது நான் தானே, மற்ற எல்லா நடிகைகளோடையும் கூட்டத்தில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நயன்தாரா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்களாமா. இதனால் டீம் கிட்ட சொல்லி கோவப்பட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். மேலும் இந்த விழாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எப்பயுமே தான் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் பற்றி போஸ்ட் போகிற நடிகை மீனா இந்த விழாவில் கலந்துக்கிட்டது பற்றி ஒரு பிக்சர் கூட அவங்க போஸ்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா தங்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு, ஆடுகள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற சிங்கம் தன்னை பற்றி ஆடுகள் என்ன நினைக்குதுன்னு கவலையே படாது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சுட்டி காட்டி சில ஸ்டோரிஸ் மட்டும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பில் நயன்தாராவுக்கும் சுந்தர் சிக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. தற்போது இந்த பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிச்சது, எதனால் சண்டை அப்படிங்கிற முழு தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2 உடைய ஷூட்டிங்கை முதல்ல பொள்ளாச்சியில் பிளான் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. அதாவது பெரிய ஸ்கெடியூலாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா குழந்தைங்களை பார்க்காம அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொன்னதால் தற்போது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் படப்பிடிப்பை நடத்திட்டு இருக்காங்களாமா. இதை தொடர்ந்து படத்துடைய ப்ரொமோ ஷூட் எடுக்கிறதுக்காக நயன்தாராவுக்கு டிசைன் செய்யப்பட்ட ஒரு காஸ்டியூமை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு சுந்தர் சியுடைய ஏடி ஒருத்தர். ஆனால் நயன்தாரா அந்த காஸ்டியூம் தனக்கு செட் ஆகாது, பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேற கேட்டிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு நயன்தாரா இப்படி சொல்கிறாங்க, இந்த காஸ்டியூமை போட மாட்டாங்களா அப்படின்னு சுந்தர்சி கிட்ட சொல்ல, அப்படியெல்லாம் முடியாது, அவங்க இதை போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சுந்தர்சி உறுதியாக சொல்லியிருக்காரு. இதை அப்படியே போய் அந்த ஏடி நயன்தாரா கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் நயன்தாரா அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனுக்காக இன்னொரு காஸ்டியூமை கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்டியூமையும் நயன்தாரா போட மறுத்து அதை கொண்டு வந்த ஏடியும் திட்டி அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மீண்டும் அதை போட்டு நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சுந்தர்சி உறுதியாக இருந்ததால் நயன்தாரா அதை போட்டு நடிச்சிருக்காங்களாமா. இதுக்கு நடுவில் நயன்தாரா தன்னை கண்டபடி திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கோவிச்சிட்டு இனிமேல் இந்த படத்தில் நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியேறியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட சுந்தர்சி அந்த ஏடியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காராமா. மேலும் நயன்தாரா நடந்துக்கிட்ட விதம் பற்றி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காராமா சுந்தர்சி. இது இப்படியே தொடர்ந்தால் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம வேறொரு ஹீரோயினை யோசிக்க வேண்டிய நிலை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக சுந்தர்சி படம் எப்படி ஜாலியாக கலகலப்பாக இருக்குமோ அவரோட செட்டும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நடந்திருக்கிற சில விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்குது.